இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் யார் ரொம்ப சுமைகளை தாங்குறாங்கன்னா, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை யார் அதிகமாக தாங்குறாங்கன்னா, இந்த 25 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள், அல்லது 25 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள், பெண்கள், அப்புறம் ஒரு 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க. 25 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அப்புறம் 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க. இவங்க தான் வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை தாங்குறாங்க. 25 வயசு கீழே உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படிக்கிறேங்கிற பேரில் வெறும் படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். வேறு அதை தாண்டி வேறு பெரிய சுமைகளை, வீட்டில் உள்ள சுமைகளை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நிறைய வேலைகளே அவங்க சொல்ல மாட்டாங்க. பெற்றோர்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. நீ படிக்கிற பையன், நீ படிப்பை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளே செய்ய விட மாட்டாங்க. அவங்ககிட்ட நிறைய உதவி கேட்க மாட்டாங்க. ஆனால் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நல்லா வேலை செய்ய முடியும். நல்லா நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நிறைய வேலைகளை பெற்றோர்கள் செய்கிற வேலைகளில் பிள்ளைகள் உதவியாக இருக்க முடியும். பெற்றோர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க, இப்போ ஒரு அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னா அந்த சமையலை அந்த குழந்தைகள் கற்றுக்க முடியும். ஒரு 8 வயசு ஆயிடுச்சுனாலே சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்து அந்த குழந்தைகளால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் ஒரு விஷயத்த அந்த குழந்தைகள் எப்படி செய்வாங்களோ அதை ஏற்றுக்கணும். அது குழந்தைத்தனமாக இருந்தாலும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் வளர வளர அந்த அதில் அந்த வேலையில் அந்த குழந்தைகளுக்கு ஒரு முதிர்ச்சி, திறமை என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வாறாக ஒரு பெற்றோர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதிலிருந்து குழந்தைகளிடம் உதவியை பெற முடியுமா அப்படின்னா அதை கண்டிப்பாக பெறணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் திறனுடையவர்களாக வளருவார்கள், விவரமானவங்களாக இருப்பாங்க. நாமெல்லாம் இன்றைக்கி குழந்தைகளை பற்றி நமக்கு என்ன மதிப்பீடுனா, குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, படிக்கிற பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க எப்போ தெரிஞ்சுக்கிறாங்கனாக்கா வேலைக்கு போகும்போது தான் தெரிஞ்சுக்கிறாங்க. படிக்கிற வரைக்கும் அவங்க அதிக விவரம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த படிக்கிற பசங்க மேலே நமக்கு இருக்குது, பெரியவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. படிக்கிற பசங்களும் அது மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. ஒரு வகுப்பறையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது தெரில. ஒரு பொதுவான இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரில. நிறைய விஷயங்களில் அவங்க கவனம் வெவ்வேறு திசையில் திரும்புது. ஒரு இளைய வயதினர்னாலே அவங்க பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் மக்கள்கிட்ட அப்படி ஒரு கருத்து இருக்குது. காரணம் என்னென்னா, பெற்றோர்கள் அவர்களை வளர்க்க தெரியவில்லை. எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு பெற்றோர்களுக்கு தெரியவில்லை. பெற்றோர்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அந்த அத்தனை வேலையும், அதாவது என்னென்ன வேலைன்னா தொழிலை தவிர்த்து விட்டு, ஒரு பெற்றோர்கள் ஒரு அப்பா ஒரு தொழிலை செய்கிறாங்கன்னா அந்த தொழிலை அந்த அப்பா மட்டும்தான் செய்யணும், வேறு யாருமே செய்யக்கூடாது. அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு, அதுலேருந்து எந்த உதவியும் பிள்ளைகள்கிட்டருந்து கேட்க வேண்டாம். அவர் மட்டுமே தான் அதை செய்யணும். மனைவிட்டும் கேட்கக்கூடாது. அதுமாதிரி மனைவி ஒரு தொழிலில் செய்கிறாங்கன்னா அந்த வேலையை மனைவி மட்டும்தான் செய்யணும். அந்த அம்மா செய்கிறாங்கன்னா அந்த அம்மா மட்டும்தான் செய்யணும். பிள்ளைகள்கிட்ட உதவி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்தில் நடக்கிற நிறைய வேலைகள் இருக்கும், பொதுவான வேலைகள். ஒரு கடைக்கு போகிறது, மளிகை கடைக்கு போகிறது, அல்லது காய்கறி நறுக்கிறது, சமையல் பண்ணுறது, அப்புறம் மிளகாத்தூள் அரைச்சிட்டு வர்றது, அப்புறம் கரண்ட் பில் கட்டுறது, இப்படி அப்புறம் வீட்டை தூய்மை செய்வது, துணி துவைக்க, இப்படி எல்லா குடும்பத்தில் நடக்கிற வேலைகள் இதை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும். அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். அதான் பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி குழந்தைகளுக்கு வீட்டுக்கு வந்தாலும் கற்றுக் கொடுப்பதற்கு எல்லாமே பள்ளிக்கூடம் தான். வாழ்க்கை முழுவதுமே ஒரு பள்ளிக்கூடம் தான். சின்ன வயசில் கற்றுக் கொடுக்கக்கூடிய பருவம் அது, கற்றுக்கொள்ள வேண்டிய பருவம் அது. கற்றுக் கொடுக்கணும், பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கணும். வீட்டில் வந்தாலும் வீட்டில் உள்ள வேலைகளை கற்றுக் கொடுக்கணும். அந்த பருவம் என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய பருவம் என்பது அந்த வயசில் கற்றுக் கொடுத்தா தான் அந்த வாழ்க்கையோட இணையும். ஒரு 18 வயசு கீழே 16 வயசுக்கு கீழே கற்றுக் கொடுத்தா தான், ஒரு வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே கற்றுக் கொடுத்தா தான் அது அவங்களோட வாழ்க்கையில் இணையும். அப்படி இருக்கும்போது அவங்கள பெற்றோர்கள் பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம் படிக்கிற பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்காமல் அவங்கள சோம்பேறியாக வாழ வச்சாக்கா, அதனால என்ன ஆகுதுனாக்கா, பசங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எந்த வேலையுமே வாங்குறதில்ல. அதனால் இந்த 25 வயசுக்கு மேலே இருக்காங்களே அவங்களுக்கு மிகப்பெரிய சுமைகள் இறங்குது. நிறைய வேலைகளை யார் செய்கிறாங்க அப்படின்னா 25 வயசுக்கு மேலே உள்ளவங்க செய்கிறாங்க. 25 வயசு கீழே உள்ளவங்க
படிக்கிறாங்கங்கிற பேரில் நிறைய மார்க் எடுக்கணும் அல்லது படிக்கிறாங்க அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு நிறைய வேலைகளை கொடுக்குறதே இல்லை பெற்றோர்கள். நிறைய வேலைகள் தெரியவே மாட்டேங்குது. அந்த குழந்தைகளுக்கு நிறைய வேலைகள் தெரியும், ஆனால் அவங்களால செய்ய முடியும், ரொம்ப திறமையாக செய்ய முடியும். ரொம்ப அதாவது ஒழுங்காக பயிற்சி கொடுத்தா சின்ன வயசுலேயே அவங்க ரொம்ப விவரமானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இடையில விளையாடவும் போகணும். அதையும் பெற்றோர்கள் முடிவு செஞ்சு நீ போய் விளையாடு, சாயந்தரம் போனால் விளையாடுப்பா, எல்லாத்தையும் பார்க்கணும். ஒரு பிள்ளைகளுக்கு தேவை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அந்த பெற்றோர்கள் முடிவு செஞ்சு பெற்றோர்களின் அனுமதியோடு அந்த குழந்தைங்க விளையாட போகணும், எல்லாத்தையும் பண்ணணும். பெற்றோர்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர்களாக வீட்டில் இருக்கணும். எல்லா செயல்வழி கல்வி, குடும்பத்தில் உள்ள வேலைகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செயல்முறையில் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டை நிர்வகிப்பதில், ஒரு வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதில் குழந்தைகள் ஒரு 20 வயசுக்குள்ளே, ஒரு 16 வயசுக்குள்ளே தேர்ச்சி பெற்று விட வேண்டும். அப்போ அந்த பெற்றோர்களுக்கு வாழ்க்கை சுமை இல்லாமல் இருக்கும். ஒரு பிள்ளைகள் விவரமானவர்களாக இருப்பார்கள். பிற்கால வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கும். எப்போதும் அந்த குழந்தைகளுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறதே வராது. அதே நேரத்தில் நேரத்தை பயனுள்ளதாகவும் பயன்படுத்துவார்கள். இப்போ நேரத்தையே பயன்படுத்த தெரியல. நேரத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. அதாவது நேரம் என்பது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான். அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு பயனுள்ள வேலைகளை எதுன்னே அவங்களுக்கு தெரியாமல் போகுது. இந்த மாதிரி பெற்றோர்கள் குழந்தைகளை ஒழுங்காக சொல்லி கொடுக்காமல் வளர்க்குறதுனால வீட்டில் பயிற்சியே கொடுக்கறது கிடையாது. அவங்க செய்கிற வேலையை பயிற்சியே கொடுக்கறது கிடையாது. ஆம்பளை பையன் அவனை பாத்திரம் தைக்க விடக்கூடாது, சமையல் பண்ண வைக்கக்கூடாது. பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்குறது. பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ பெண் குழந்தைகளுக்கு நல்லது தானே. அப்படின்னா பெண் குழந்தைகளை எப்படி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, எப்படி அடிமையாக இருக்கிறது, மற்றவங்க வேலையை இவங்க எப்படி செய்கிறது, மற்றவங்களுக்கு இவங்க எப்படி சமைச்சு போடுறது, மற்றவங்களோட துணியெல்லாம் எப்படி துவைச்சி போடுறது, இந்த மாதிரி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் பெற்றோர்கள் என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணுங்கிறது தான் கற்றுக் கொடுக்கணும். ரொம்ப எளிது. முரட்டுத்தனமாக அதுக்காக பெற்றோர்கள் முரட்டுத்தனமாக குழந்தைகளை வேலையை வாங்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னுடைய வேலையை நீ செய், உன்னுடைய உணவை நீ தயாரித்துக்கொள், நீ சமைத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி. உன்னுடைய ஆடையை நீ தூய்மை செய், உன்னுடைய வீட்டை நீ ஒழுங்காக பராமரிக்கிறாயா, உனக்குன்னு ஒரு அறையை கொடுத்துட்டோம், அந்த அறையை நீ உனக்குன்னு ஒரு வீடு, அந்த வீடை நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டியா, சுத்தமாக வச்சுருக்கியா, அந்த வீடை அழகாக வச்சுருக்கியா, இதை ஒரு தீவிரமாக கற்றுக் கொடுக்கணும். அதில் சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. ஒரு அறையை பார்த்தா அந்த குழந்தைகள் அறையை பார்த்தா அலங்கோலமாக இருக்கக்கூடாது. அதில் ஒரு அழகு இருக்கணும். அது தினசரி கடைபிடிக்கும். யாராவது ஒரு நாள் சுத்தமாக வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு அப்புறம் விட்டுறக்கூடாது. எப்போதும் பார்த்தாலும் அந்த வீடு அந்த அறை அழகாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பயிற்சி கொடுக்கணும் அந்த குழந்தைங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான். அப்புறம் குடும்பத்துக்குன்னு பொதுவான வேலைகள்லாம் இருக்கும். குடும்பத்திற்கு எல்லாருமே ஒரு தொழில் அல்லாத வேலை, ஒரு அப்பா ஒரு தொழில் செய்வார். அது அல்லாமல் குடும்பத்தில் உள்ள ஒரு பொதுவான வேலைகள் நிறைய இருக்கும். அந்த வேலைகள்லாம் அந்த குழந்தைகளை பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்து அப்போ தான் அப்படி பயிற்சி கொடுக்காம 25 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எந்த பயிற்சியும் கொடுக்காம இவங்க படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் கண்ணா அப்படின்னா சுற்றுறது, கட்டுப்பாடு இல்லாமல் வளர்கிறது. கடைசியில் என்னன்னா 25 வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்காங்களா, அவங்க மேலே நிறைய சுமைகள் இறங்குது. அப்போ இந்த சுமைகளை நிறைய வேலைகள் அவங்க தலையில் விடியுது. அதனால் நிறைய வேலைகளை பகிர்ந்து கொடுக்கணும். சின்ன வயசில் உள்ள பசங்களுக்கெல்லாம் எல்லா வேலையும் நல்லா கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கும்போது பெரியவங்களோட வாழ்க்கையில் சுமைகள் குறையும், அவர்களது வாழ்க்கை எளிதாகும். சின்ன பசங்க அவங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேலையும் கற்றுக் கொடுக்காம போகும்போது நிறைய வேலைகளை யார் செய்ய வேண்டியிருக்குன்னா அந்த பெற்றோர்கள் செய்ய வேண்டியிருக்கு, அல்லது பெரியவங்க செய்ய வேண்டியிருக்கு. அது மாதிரி இங்கே நிறைய பேர் 60 வயசுக்கு மேலே உள்ள முதியோர்கள் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. வயசானவங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது. அப்புறம் பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறதுக்கு. அந்த வேலை ஒரு 50% பெண்கள் அப்படி தான் இருக்காங்க, வேலைக்கு போகாமல் இருக்காங்க வீட்டிலே. பாவம் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரிதாபப்பட்டு. அப்போது இப்போ இவங்க யாரெல்லாம் நிறைய பொறுப்புகளை எடுத்துக்காமல் யாரெல்லாம் நம்ம பரிதாபப்பட்டு ஒரு சலுகையை கொடுத்து வீட்டில் உட்கார வைக்கிறோமோ அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் இந்த ஒரு குறிப்பிட்ட பேர் வேலைக்கு போய் பொறுப்பாக இருக்க ஒரு 25 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசுக்கு கீழே உள்ள வேலைக்கு போகிற ஆண்கள் பெண்கள் இதை இவங்க தலையில் தான் அந்த சுமைகள்லாம் இறங்குது. அப்போ வாழ்க்கை என்பது வெறுப்பாகும், கடினமாக மாறிவிடும். அதனால் சின்ன வயசுலேருந்து என்னென்ன வேலைகளெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமோ, அந்த குழந்தைகளால் என்னென்ன வேலைகளெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ அதில் ஒரு கவனம் செலுத்தி கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்குற பண்பே இந்த பெற்றோர்களுக்கு நிறைய பேர் கிடையாது.
அவங்க சமையல் பண்ணுவாங்க, வாழ்க்கை முழுதும் சமையல் பண்ணுவாங்க, அல்லது என்னென்ன வேலையெல்லாமோ செய்வாங்க. ஆனால் ஒரு நாளும் அந்த குழந்தைகளுக்கு இப்படி தான் இதை பண்ணணும், அப்படி தான் உன்னுடைய வேலையை நீ செய் அப்படின்னு ஒரு கவனம் எடுத்து கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. ஏதோ குழந்தைகளுக்கு இவங்க அடிமை மாதிரி என்ன பண்ணுவாங்கனாக்கா, குழந்தைகளை செல்லமாக வளர்க்குறங்கிற பேரில் எதையுமே கற்றுக் கொடுக்காம வளர்த்துட்ருப்பான். அப்புறம் ஆனால் குறையும் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை உனக்குன்னு குறை. இனி என்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்க அவனுக்கு அதை அதை தெரிஞ்சுக்கிட்டும் அவன் அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு? இவங்க கற்றுக் கொடுக்குறதே கிடையாது. ஒரு பள்ளின்னா எப்படி கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் வீடுனாலும் அதை முறைப்படி கற்றுக் கொடுக்கணும். சமையலாக போதுமான அளவு கற்றுக் கொடுத்தாய் விட்டது, அதில் தேர்ச்சி பெற்று விட்டாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்கணும். நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்போடு கற்றுக் கொடுத்து விட்டு இப்பொழுது தேர்ச்சி முழுவதுமாக கற்றுக்கொண்டாகிவிட்டது அந்த குழந்தைகள், இப்பொழுது தேர்ச்சி பெற்று விட்டார்கள், இனிமேல் அந்த வேலையை பிறர் உதவி இல்லாமல் அவர்களே செய்து கொள்வார்கள். அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது பெற்றோர்களுடைய சுமைகள் குறையும், ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையே எளிதாக மாறும். இப்படி ஒரு நடைமுறை எல்லா வீட்லேயும் நடந்ததுன்னா ஒட்டுமொத்தமாக இந்த மனித வாழ்க்கையே எளிதாக மாறும். ஆனால் நம்ம சின்ன பசங்களை வேலை வாங்காமல் வச்சுருக்கோம். படிக்கிறாங்கங்கிற பேரில் படிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் கற்றுக் கொடுக்கறதே கிடையாது. அதனால் மனித வாழ்க்கை கடினமாக போகிறது, சுமையாக மாறிவிடுகிறது. இது ஒரு சுமையாக மாறிவிடுகிறது. அப்புறம் பார்த்திங்கனாக்கா அப்போ வேலைக்கு போகாத பெண்கள், அவங்களாலேயும் மனித வாழ்க்கை சுமையாக மாறுது. அவங்களும் போய் வேலைக்கு போகும்போது வீட்டில் ஆண்களோட பணத்தை சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போகிற ஆண்களுடைய சுமைகள் வாழ்க்கை சுமை என்பது குறையும். அது மனைவி பகிர்ந்து நானும் கொஞ்சம் சுமக்கிறேன் இந்த சுமையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க. அப்போ அதனால் சுமை குறையும். அப்புறம் முதியவர்களும் வேலைக்கு போகணும். உன்னால் நடக்க முடிகிற வரைக்கும் நீ உட்காரவே கூடாது. முதியவர்களும் வேலைக்கு போகணும். முதுமையை காரணம் காட்டி வீட்டில் உட்காரக்கூடாது. அப்போது படிக்கிற பசங்க, ஒரு 25 வயசுக்கு கீழே படிக்கிற பசங்க, அப்புறம் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற பெண்கள், அப்புறம் முதியவர்கள்னால் அதில் ஆண்களும் பெண்களும் உண்டு. 60 வயசுக்கு மேலே உண்டு. இப்படி யாருமே வீட்டில் இல்லாமல் இருந்தால், பொறுப்பானவர்களாக இருந்தால், சின்ன வயசு பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் செய்கிற வேலைகள் இந்த குழந்தைகளால் கற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த பெற்றோர்கள் நம்புகிறாங்க பாருங்கள். அந்த வேலையெல்லாம் அந்த குழந்தைகள் கற்றுக் கொடுக்கும்போது இந்த வாழ்க்கை என்பது எளிதாக மாறும். வாழ்க்கையில் உள்ள சுமை குறையும். அப்போ மக்கள்கிட்ட வெறுப்புணர்வு குறையும், ஒரு பாசம் அதிகரிக்கும். ஏன்னா நம்ம எளிதாக வாழ்வதற்கு எல்லோருமே உதவியாக இருக்கிறார்கள். அதனால் எல்லார் மேலேயும் ஒரு பாசம் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லார் மேலேயும் வெறுப்பு தான் வரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம கடினமாக வாழ்கிறோன்னா, வாழ்வதற்கு கடினமாக இருக்கிறது, வாழ்க்கை என்பது வெறுப்பாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த படிக்கிறோங்கிற பேரில் 25 வயசுக்கு கீழே அல்லது 20 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் எந்த பெருசாக படிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க. லீவுன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, நல்லா ஆம்பளை பசங்க தான் நல்லா சுற்றிட்டு வருவாங்க. இந்த மாதிரி சின்ன வயசு பசங்களை ஒழுங்காக வளர்க்க தெரியல. அதாவது அந்த சுமைகளை பெற்றோர்கள் தங்கள் சுமைகளை குடும்ப சுமைகளை குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி பகிர்ந்து கொடுக்கணும். அப்புறம் பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகணும், வீட்டிலே இருக்கக்கூடாது. அப்புறம் முதுமையை காரணம் காட்டி ஆண்களும் பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடாது 60 வயசுக்கு மேலே. இந்த 3ம் பண்ணால் இந்த மனித வாழ்க்கை எளிதாக மாறும். மனித வாழ்க்கை என்பது வெறுப்பாக மாறாது, வெறுப்பாக இருக்காது, மகிழ்ச்சியாக மாறும். இதெல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக. அது கற்றுக் கொடுக்குற பண்பு வேணும். கற்றுக் கொடுக்குற பண்பு பெற்றோர்களுக்கு வேணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற பண்பு வேணும். ஏன் அந்த குணம் ஏன் இல்லாமல் போகுதுன்னா, எங்கே கற்றுக் கொடுத்தால் நமக்குன்னு ஆதாரம். இப்போ பெண்கள் ஏன் இப்போ யார் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்களா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறாங்களா, அந்த பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்குது. அதனால் வேலையை பிள்ளைகள் செஞ்சால் நமக்கு கொஞ்சம் சுமை குறையும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டிலேயே வேலைக்கு போகாமல், பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறாங்க பாருங்கள் பெண்கள். அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கற்றுக் கொடுத்து விட்டால் நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும், நாம் செய்கிற வேலைக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள மற்றவங்க வேலையெல்லாம் இவங்க எடுத்து செய்கிறாங்க. மற்றவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்குறாங்க, மற்றவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சி போடுறாங்க. அதையே இவங்களுடைய தொழிலாக மாற்றிடுறாங்க. இவங்க அதை ஒரு தொழிலாக செய்கிறாங்க. அதனால் அது தொழிலாக முழு நேரமும் செய்கிறனால அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தாக்கா எங்கே நம்மளுக்கு அந்த வேலை பறி போயிடுமோ,
நம்மளை வந்து ஏன் அப்போ வெளியில் வேலைக்கு போக சொல்லிடுவாங்களோ? ஏன்னா வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாத்தையும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்துட்டா அந்த குழந்தைகளும் அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாக்கா அப்புறம் நீ எதுக்கு வீட்டில் இருக்கிற அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால் இந்த குழந்தைகள் இந்த வேலையெல்லாம் செஞ்சால் இந்த பெண்களுக்கு ஆபத்து வந்துடும். வெளியில் போய் வேலை பார்க்க வேண்டிய வந்துடும். எதுக்கு நீ வீட்டில் இருந்து நீ எதுக்காக வீட்டில் இருக்க அப்படிங்கிற கேள்வி வந்துடும். வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சிட்டாக்கா அப்புறம் நீ எதுக்கு வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற, நீ வெளியில் போய் வேலை பார்க்கலாம்ல அப்படிங்கிற கேள்வி வந்துருங்கிறதுக்காக இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிள்ளைகளுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஒரு கணவன் கூட அந்த வேலையை செஞ்சால் சம்மதிக்க மாட்டாங்க. கணவன் வந்து அவன் ஏதாவது ஒரு வேலை செய்கிறான், துணி துவைக்கிறான், பாத்திரம் கழுவுறான்னா அதை இவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அடுப்பாங்கிற பக்கமே வர விட மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை தேடிக்கிற அந்த பெண்களுடைய அணுகுமுறை இருக்குல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே அதை ஒரு தொழிலாக பார்க்குறாங்க. 3 வேளையும் அவங்களால எப்படி வந்து எப்போதுமே அவங்க வந்து அந்த 24 மணி நேரம் எப்படி அவங்களால இருக்க முடியுது, சமைக்க முடியுது, வீட்டு வேலைகளை எப்படி செய்ய முடியுது தொய்வு இல்லாமல் அப்படின்னா எப்படி அதை அவங்களால முடியுது? வீடுன்னா ஓய்வாக இருக்கணும்னு தான் தோணும். ஆனால் இவங்களால் எப்படி கஷ்டப்பட்டு உழைக்க முடியுது அப்படிங்கிற கேள்வி ஆண்கள் மத்தியில் இருக்கும். அதனால காரணம் என்னென்னா இவங்க அதை ஒரு தொழிலாக பார்க்குறாங்க. ஆண்கள் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்களா, அதே மாதிரி பெண்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வேலையை தேடிக்கிறாங்க. மற்றவங்க செய்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுறேன், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி இவங்க அந்த வேலையை அதை ஒரு தொழிலாக செய்கிறாங்க. அதனால தான் அவங்க அந்த ஒரு அட்டென்ஷனோடு இருக்காங்க. ஒரு வேலை அது வந்து ஒரு குடும்பத்தில் இருப்பதற்கான மனநிலையே கிடையாது. ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும்னா ஓய்வாக இருக்கணும். ஒரு எளிதாக செய்து முடித்துவிட்டு வீட்டு வேலைகளை எளிதாக செய்துவிட்டு ஓய்வாக உட்கார்ந்து கதை பேசணும், விளையாடணும், ஏதாவது அந்த மாதிரி சிரித்து பேசி ஜாலியாக இருக்கணும். இந்த பெண்கள் முரட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே கடினமாக வேறு உழைக்கிறாங்க. அப்போ அதில் வேறு என்னென்னு பண்ணிட்டுனா மற்றவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிறது. நான் இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களா, அதனால் இவங்க மற்றவங்கள்ட்ட வந்து நல்ல பேர் எடுக்கணுமா, அது வேறையா? ஆனால் வீடுன்னா எப்படி இருக்கணும், எளிதாக இருக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க எளிதாக செய்துவிட்டு ஒன்றா உட்காந்து கதை பேசணும். வீடுன்னா அதான். அதுக்காக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டும் உழைக்கக்கூடாது. பெண்கள் மாதிரி கஷ்டப்பட்டும் உழைக்கக்கூடாது, அடிமைகளாட்டம் உழைக்கக்கூடாது. ஆண்கள் மாதிரி சோம்பேறியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ 2 பேருமே மென்மையாக உழைக்கணும். அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு அத்தோடு நிறுத்திக்கணும். எல்லார் வேலையும் ஒரு பெண்கள் செய்யும்போது தான், வீட்டில் உள்ள எல்லார் வேலையும் பெண்கள் செய்யும்போது தான் பெண்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, முரட்டுத்தனமாக அடிமைகளாக உழைக்கிறாங்க. ஆண்கள் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்காங்க. அப்போ 2மே தப்பு. அவங்கவுங்க வேலையை செஞ்சால் எளிதாக உழைத்து விட்டு அவ்வளோதான். அவங்கவுங்க வேலையை மட்டும் நீ செஞ்சுக்கோ, உன் ட்ரெஸ்ஸை நீ உன்னுடைய உணவை நீ சமைத்துக்கொள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வீட்டில் வேலையே இல்லை. அப்போ உட்காந்து கதை பேசலாம். வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து கதை பேசலாம், மீட்டிங் போடலாம். அதாவது ஒரு வாரம் ஒரு நாள் வந்து குடும்பம் உறுப்பினர்கள் ஒன்றா உட்காந்து மீட்டிங் போடலாம். நம்ம என்னென்ன பிளான் பண்ணலாம், அடுத்தால என்ன வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொதுவான பொருட்கள் என்ன வாங்கலாம், அந்த மாதிரி முடிவு பண்ணலாம். சுற்றுலா எங்கேயாவது போகலாமா, அடுத்த வாரம் ஒரு கல்யாணம் இருக்குது என்ன பண்ணலாம், அப்படி செலவுகளை பகிர்ந்து கொள்ளணும். அது மாதிரி நிறைய யார் மேலேயா குற்றச்சாட்டு வைக்கலாம். ஒரு ஏதாவது சம்பவம், வீட்டில் ஒரு பிரச்சனை, அப்போ வந்து மூத்த அண்ணன் வந்து ஒழுங்காகவே செய்யலை, அவர் மேலே எனக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து அண்ணன் மேலே குற்றச்சாட்டு வைக்கலாம். அது குறித்து அண்ணன் வந்து தங்கச்சிக்கு ஒழுங்காக அந்த மீட்டிங்கில் விளக்கம் கொடுக்கலாம். இப்படி ஒரு மீட்டிங், ஒரு குடும்பத்தில் நிறைய விஷயம், அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. விளையாடலாம், ஒன்றா உட்காந்து விளையாடலாம், ஒன்றா உட்காந்து பாட்டு பாடலாம், ஓவியம் வரையலாம், வீட்டை அழகுபடுத்தலாம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வீட்டு தோட்டம், இப்படி ஜாலியாக இருக்கலாம் வீட்டில். இந்த ஜாலியான மனநிலையை யார் கெடுக்கிறான்னா இந்த சோம்பேறியாக இருக்கிற ஆண்கள். வீடுன்னு வந்துட்டால் சோம்பேறியாக இருக்கிற ஆண்கள், அப்புறம் வீடுன்னு வந்துட்டாக்கா முரட்டுத்தனமாக அடிமைகளாக எப்போதும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வெளியில் வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலை செய்கிற பெண்கள். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை, குடும்பம் என்றால் எளிமையானது, அந்த உணர்வே இல்லாமல் செய்து விடுகிறார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியை இல்லாமல் செய்கிறார்கள். இவர்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஒரு அம்மா ஏன் பிள்ளைகளுக்கு வந்து சமைக்க கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, எங்கே நமக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். வீட்டுக்குள்ளேயே ஒரு வேலையை தேடிக்கொண்ட நமக்கு அந்த வேலை நம்மை விட்டு போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு யாருக்குமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. வேறு யாரையும் அதை செய்ய விட மாட்டாங்க. ஒரு தொழில் மீது உள்ள அந்த ஒரு சுயநலனோடு இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும், அதனால் அவங்க கொஞ்சம் நல்ல விவரமானவங்களாக மாறுவாங்க அப்படிங்கிற அந்த பொதுநலன்லாம் அவங்களுக்கு இருக்காது.
அது ஒரு குறுகிய நோக்கம்தான், ஒரு குறுகிய நோக்கம். கற்றுக் கொடுக்குற அந்த பண்பே இல்லை, இருக்காது பெரும்பாலான பெண்களுக்கு. கற்றுக் கொடுக்குற பண்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, விவரமான பெண்கள், சுதந்திரமாக வாழ விரும்புகிற பெண்கள், அடிமையாக இருக்கக்கூடாது, பிறருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது, சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள் தான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வீட்டில் உள்ள வேலைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். மற்றபடி அடிமைகளாக இருக்கிற பெண்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குற பண்பே கிடையாது. கற்றுக்கொள்கிற பண்பும் அவர்களிடம் கிடையாது. கற்றுக் கொடுக்குற பண்பும் கிடையாது, கற்றுக்கொள்கிற பண்பும் கிடையாது. அதைத்தான் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கற்றுக்கிட்டது என்னென்னா அடிமைத்தனம். அடிமைத்தனம்னா என்னென்னா கற்றுக் கொடுக்கவும் கூடாது, கற்றுக்கொள்ளவும் கூடாது. இந்த ரெண்டும் தான் அடிமைத்தனம். அதனால் அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கற்றுக்கொள்ளவும் கூடாது. ஒரு அவங்கள்ட்ட ஒரு பொதுநலனும் இருக்காது. பொதுநலன் என்பது நல்ல விஷயங்களே அவங்ககிட்ட இருக்காது. அவங்களால கெட்டது தான் அங்கே நடக்கும். ஒரு குடும்பம் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் தான் அவங்களால செய்ய முடிஞ்சது அதுதான். அதனால் சுதந்திரமாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் சுதந்திரமாக இருக்க முடியும். மற்றவங்களுக்கு இப்போ வீட்டில் ஒரு அம்மா சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மா தான் ஒரு அப்பாவும் அப்படி தான். சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். அதுமாதிரி சுதந்திரமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அம்மா தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. மரியாதையோடு இருக்கணும்னு நினைக்கிற ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அடிமைகளாக இருக்கிற பெண்களோ அடிமைகளாக இருக்கிற ஆண்களோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. சுதந்திரமாக வாழ தெரியாத ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா உனக்கு நேரம் தேவை, அல்லது மற்றவங்களோட வேலையை செய்யக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சிட்டாக்கா சுதந்திரமாக வாழ்வது எளிது. ஏன்னா ஏன் சுதந்திரமாக வாழ முடியல அப்படின்னா, மற்றவங்க வேலையை செய்வதற்காக நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வேலையை மட்டும் செய்துவிட்டால் நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும். ஒரு சுதந்திரமாக நம்ம இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், மரியாதையோடு இருக்கலாம். பிறருடைய வேலையை நாம் செய்யும்போது நமக்கு மரியாதை கிடையாது. அது அடிமைத்தனம். என்ன தான் மற்றவங்களுடைய வேலை செய்யுங்க, எவ்வளோ தான் செஞ்சு கொடுத்து அவங்க பாராட்ட பெற்றாலும் நீங்கள் ஒரு அடிமை தான். அதை விட அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு சுயமரியாதையோடு இருந்துட்டு போகலாம். அது சுயமரியாதை சம்மந்தப்பட்ட. அதனால் மரியாதை விரும்புபவர்கள் தான் பிறருக்கு கற்றுக் கொடுப்பார்கள், பிறரிடம் கற்றுக்கொள்வார்கள். மரியாதை விரும்பாதவங்க அவங்க எதுக்கு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மற்றவங்க வேலை செய்கிறது நமக்கு அவமானம். அவங்களால செய்ய முடியும். ஒரு பையன் அவனுக்கு வயசு 15 வயசு ஆகுது, அவன் வேலையை எதுக்கு நாம் செய்யணும்? அது நமக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு ஒரு அம்மா நினைக்கணும். ஒரு 15 வயசு ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய ஆடைகளை நாம் எதுக்கு துவைச்சி போடணும் அப்படின்னு ஒரு அம்மா நினைக்கணும். அந்த அம்மா அப்படி நினைக்கணும்னா அந்த அம்மாவுக்கு மரியாதையை விரும்புகிற அம்மாவாக இருந்தால் அப்படி நினைப்பாங்க. அப்போ மரியாதைன்னா என்னன்னு தெரியாத ஒரு அம்மா அப்படி நினைக்க மாட்டாங்க. பையனோட ட்ரெஸ் எல்லாம் இவங்க துவைச்சி போடுவாங்க, அடிமையாகட்டாக இருப்பாங்க. பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பையனாக இருந்தால் உறவு முறையாக இருந்தாலும் நம்ம யார்கிட்டையும் அடிமையாக இருக்கக்கூடாது. நம்மளை யாரோ முகம் தெரியாதவர்கள் நம்மளை அடிமைப்படுத்த போகிறதில்ல. அவங்களோட ஆடைகளை போட்டுக்கிட்டு நம்மளை துவைக்க சொல்ல போகிறதில்ல. நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் நம்மளை அந்த வேலையை செய்ய சொல்லுவாங்க. யாரோ நமக்கு தெரியாதவர்கள், முன்பின் தெரியாதவர்கள் என்னுடைய ஆடைகளை நீங்கள் துவைத்து தாருங்கள்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. முன்பின் தெரியாதவர்கள் எனக்கு தேவையான உணவை சமைச்சு போடுங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆக அடிமைத்தனம்ங்கிறது எங்கேருந்து வரும்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் வரும், நம்ம உறவினர்களிடம் தான் வரும், பிள்ளைகளிடம் இருந்தான் வரும். அதனால் எதுக்காக அந்த அம்மாலாம் எதுக்கு அதாவது 10-15 வயசு பையன் இருப்பான், அவனோட ஆடைகளை இவங்க ஏன் துவைச்சி போடுறாங்கன்னா, இப்படியெல்லாம் அடிமையாக வேலை பார்த்தா தான் பிற்காலங்களில் அவன் என்ன பண்ணுவான், சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றுவான். பிற்காலங்கள்லையும் இவங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க, வெளியில் போய் வேலை பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி எப்படி வீட்டிலே இருக்காங்களோ அதே மாதிரி பிற்காலத்துலேயும் இருக்க போகிறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பிற்கால வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்போவுமே அப்படிங்கிறதுக்காக இப்போவே என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு அடிமை வேலை பார்க்குறாங்க. அந்த பிள்ளைகளை சோம்பேறியாக்குறாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்போ தான் பிற்காலத்தில் நமக்கு சாப்பாடு போடுவாங்க அந்த பசங்க, நமக்கு தேவையான பணத்தை கொடுப்பாங்க, கவனிச்சுப்பாங்க, பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அவங்க பிள்ளைகளுக்கு அடிமையாக இருக்காங்க. பிள்ளைகளையும் ஒரு வேலையும் கற்றுக் கொடுக்காம அவங்களையும் சோம்பேறியாக வளர்த்து அவர்களையும் ஒரு தகுதியற்றவர்களாக வளர்க்க இவர்கள் காரணமாக இருக்கிறார். அதனால் குழந்தைகளை தகுதியானவர்களாக வளர்க்கணும்னா பெற்றோர்கள் தகுதியானவர்களாக இருக்கணும். மரியாதையை விரும்பணும். பெற்றோர்கள் மரியாதையை விரும்ப வேண்டும். மற்றவர்களுடைய வேலை ஒரு 15 வயசு பையன், 10 வயசு அவங்களோட வேலையை ஒரு அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு துணி துவைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி,
இந்த மாதிரி வேலை உணவு இதெல்லாம் அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குறாங்கன்னா அது வந்து மரியாதைக்குரிய விஷயமே கிடையாது. அது வந்து தன்னைத்தானே அந்த அம்மா வந்து தன்னைத்தானே அவமதித்து கொள்கிறார். தன்னைத்தானே ஒரு அடிமையாக வெளிப்படுத்துவதில் அவருக்கு எந்த கூச்சமும் இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி அம்மா வந்து பிள்ளைகளுக்கு எப்படி நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்க முடியும்? கெட்ட விஷயத்த தான் கற்றுக் கொடுக்குறாங்க. கெட்ட விஷயத்த தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க அப்படி செய்கிறாங்கன்னா அதில் உள்நோக்கம் இருக்குது, நிறைய உள்நோக்கம். பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் வந்து அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாமல் பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடுக்குறது, துணி துவைச்சி போடுறது, இப்படிலாம் செய்கிறாங்க. குழந்தைகளை வந்து எந்த விஷயத்தையும் நல்ல விஷயம் எதையுமே கற்றுக் கொடுக்காமல் வளர்க்குறாங்க. அப்படின்னா பெற்றோர்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. அப்போ தான் பிற்காலத்தில் வயசான காலத்தில் சோறு போடுவாங்க. வயசான காலத்துலேயும் வேலைக்கு போகிறதுக்குள்ள அப்போ வந்து சம்பாதிச்சு காசு கொடுப்பாங்க. இப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது, உள்நோக்கம் இருக்குது. உள்நோக்கம் தான் இந்த மாதிரியான வேலை. அதனால தான் இந்த பிள்ளைகள் சோம்பேறி ஆகிறாங்க. பிள்ளைகள் வந்து ஒரு பொறுப்பானவர்களாக வளர மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அவங்க வந்து இப்போ ஆசிரியர்களுக்கு அடங்குவதில்லை. ஒரு தகுதியற்றவர்களாக அங்கே இருக்காங்க. அது மாதிரி ஒரு வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, ஒரு பொது இடங்கள்லேயும் சரி, இந்த படிக்கிற பசங்க ஒரு நல்லவர்களாகவே நல்ல பண்பே இவர்களிடம் இருப்பதில்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த சுமைகள் என்பது 25 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதுமாதிரி ஒரு 60 வயசுக்கு கீழே உள்ளவங்க, இவங்க மேலே சுமைகள் அதிகமாக ஏறுகிறது வாழ்க்கையில் உள்ள. ஏன்னா வந்து ஒரு 25 வயசுக்கு கீழே உள்ளவங்க பெரும்பாலும் படிக்கிற தவிர வேறு எந்த வேலையும் செய்கிறதில்ல. அது மாதிரி வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற பெண்கள் 50%. அது மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிற முதியவர்கள், முதுமை காரணம் காட்டி வீட்டிலேயே ஓய்வெடுக்கும் முதியவர்கள், இப்படி இவங்க 3 பேரோட இந்த 3 குரூப்போட வேலையும் யார் மேலே இறங்குதுன்னா 25 வயசுக்கு மேலே 60 வயசு கீழே பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகிறாங்கல்ல ஆண்கள் பெண்கள், இவங்க மேலே இறங்கிடுது. அப்போது வாழ்க்கை என்பது இங்கு இவர்களுக்கு கடினமாக இருக்கிறது, வெறுப்பாக மாறுகிறது, எளிமையாக இல்லை, எளிதாக வாழ முடியவில்லை என்பதாக அது மாறிவிடுது. அதனால் வந்து கற்றுக் கொடுக்கிறவர்கள் யாருன்னா, கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நினப்பு யாருக்கு வரும்னா, மற்றவங்க எளிமையாக வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் வரும். அடிமையாக வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா கற்றுக் கொடுத்து விட்டால் அடிமைத்தனத்துக்கு ஆப்பு வந்துவிடும். நாம் செய்கிற வேலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டால் நமது அடிமைத்தனத்திற்கு மதிப்பு இருக்காது, தொடர்ந்து அடிமையாக இருக்க முடியாது. அப்படிங்கிற அந்த பயம்தான் நிறைய பெண்கள் பிள்ளைகளுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கறதில்ல, அவங்கவுங்க வேலையை செய்ய கற்றுக் கொடுக்கறதே இல்லை. அதனால் வந்து அடிமைத்தனத்தையும் அடிமைகளாக இருக்கிற பெண்களையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். இந்த சமூகம் குட்டிச்சுவராக போகிறதுக்கு இவர்கள் தான் காரணம். இவர்களை வீட்டிலே உட்கார வைத்து இவர்களுக்கு சோறு போடுவது தான் காரணம். சோறு போடுகிற ஆண்களும் காரணம். சும்மா இருக்க வைத்து, அதனால் என்ன சொல்கிறது தெரியல.